மாஸ் கெத்து அப்படிங்கிறது என்னென்னா இதுதான். தலைவரை பார்த்து தான் அதெல்லாம் கற்றுக்கணும் மற்றவங்க. அதாவது தலைவர் ரொம்பவே சிம்பிளாக அப்படியே எளிமையாக தான் வருவார். இருந்தாலும் அவரை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பரபரப்பாயிடுறாங்கல்ல. குறிப்பாக நம்ம பத்திரிகையாளர்கள் பற்றி கேட்கவே வேணாம். கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான கேமராக்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஓட்டு போட வரும்போது தலைவரை சூழ்ந்து விட்டன. தலைவர் இன்னைக்கு சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அந்த டைமில் தலைவரை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட கேமராக்கள் அங்கே வந்திருக்காங்க. தலைவர் வந்த பிறகு தலைவரை பார்த்ததும் தலைவரை ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க சும்மா முண்டி அடிக்கிறாங்க எல்லாரும். தலைவரை இன்றைக்கி ஒழுங்காக வீடியோ எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேமெண்ட் அப்படின்னு மீடியாக்காரங்களில் ஹெட் எல்லாம் சொல்லிடுவாங்க போல். அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு முண்டி அடிக்கிறாங்க. ஏன்னா தலைவரோட நியூஸை போட்டால் தானே அவங்களுக்கே வியூஸு, டிஆர்பி ரேட்டிங் எல்லாமே ஏற்கிறோம். ஸோ ஓட்டு போட வந்தாலும் தலைவர் தான் தலைப்புச் செய்தி.